நாங்கள் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எங்களை இன்னும் சிறப்பாக கதை சொல்ல வைக்கும். நன்றி. த பாஸ் ஸ்டோரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பேப்லோவோட வீட்டில் குண்டு வீசினதுக்கு காரணமானவங்க லிஸ்ட்டை அவனோட உயிர் நண்பன் குஸ்டாவோ பேப்லோ முன்னாடி டேபிளில் வச்சான். அதில் குண்டு தயார் பண்ணவன், குண்டை எடுத்துட்டு வந்தவன், வீசினவன், ரூட்டு பார்த்தவன், டிரைவர் வேலை செஞ்சவன், டீ வாங்கி கொடுத்தவன், வேடிக்கை பார்த்தவன்னு ஒருத்தர் பேர் விடாமல் லிஸ்ட்ல இருந்தது. ஆனால் இவங்கெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறவங்க. இந்த குண்டு வெடிப்புக்கு முக்கியமான காரணமானவங்க 3 பேர். 1 காலி கார்ட்டல், 2 அமெரிக்கா, 3 டாஸ். காலி கார்ட்டலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேப்லோவுடைய மோதல் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகியிருந்தது. எப்போ அமெரிக்கா கூட சேர்ந்து பேப்லோவோட சரக்கை காலி கார்ட்டல் மாட்டி விட்டாங்களோ அப்பவே காலி கார்ட்டலுக்கும் மெத்திலின் கார்ட்டலுக்கும் சண்டை ஆரம்பமாகி இருந்தது. ஆனா காலி கார்ட்டல்ல இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, மெத்திலின் கார்ட்டலுக்கு பேப்லோ இருக்கிற மாதிரி ஒரே தலைமை காலி கார்ட்டல்ல கிடையாது. அது ஒரு கூட்டமைப்பு மாதிரி நிறைய பார்ட்னருங்க சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்பு. முக்கியமான தலைவர்கள்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட 8-9 பேர் வருவாங்க. ஒருத்தரும் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு பேப்லோவை காட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதனால காலி கார்ட்டலை முழுசா பேப்லோவால ஒழிக்கவே முடியல. ஆனா சண்டை என்னமோ தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. காலி கார்ட்டலோட ஏகப்பட்ட உறுப்பினர்களை பேப்லோ ஆளுங்க கொடூரமா கொலை பண்ணாங்க. ஆனா அமெரிக்காவோட சப்போர்ட்னால காலி கார்ட்டல் திரும்ப திரும்ப உருவாகிக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் பேப்லோ நினைச்சிருந்தா அவனோட முழு பலத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி காலி கார்ட்டலை முழுசா அழிச்சிருக்க முடியும். ஆனா அவ அதை பண்ணல. காலி கார்ட்டல்ன்றது அமெரிக்கா கொலம்பியா ஆட்டுவிக்கிற ஒரு பொம்மை தான். அதனால நேரடியா அமெரிக்கா கூடயும் கொலம்பியா கூடயும் மோத முடிவெடுத்தான். கொலம்பியா ரொம்ப வேகமா அதோட புது அதிபரை தேர்ந்தெடுக்க தயாராகிட்டு இருந்தது. அதிபர் பதவிக்கு மொத்தம் 5 பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமானவர் லூயிஸ் கார்லோஸ் கேலன். ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப காலமா கொலம்பியா அரசியல்ல தீவிரமா உழைச்சிக்கிட்டு இருந்தாரு. மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா இருந்தாரு. கேலன் தான் அடுத்த அதிபர்னு பத்திரிகைகள்லயும் மக்கள் மத்தியிலையும் தீவிரமான கருத்து இருந்தது. பேப்லோவை பொறுத்த வரைக்கும் கேலன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தான். மாசானா மெத்திலின் கார்ட்டல்ல இருந்து வர பணக்கவருக்காக காத்திருக்கிற அரசியல்வாதிங்க மத்தியில ₹1 கூட யாருக்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்காத கேலனை பேப்லோவுக்கு ரொம்பவே பிடிக்கும். இவ்வளோ நல்ல குணங்கள் இருக்கிற கேலன் கிட்ட பேப்லோவுக்கு பிடிக்காத ஒரு குணம் இருந்தது. அது என்னன்னா, கேலன் ஒரு முழு நேர அமெரிக்க அடிமை. அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை தான் பேசுவாரு, அதை தான் செய்வாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் கொலம்பியாவோட அதிபர் ஆனார்னா கடத்தல்காரரோட நிலைமை என்ன ஆகும்னு பேப்லோக்கு நல்லாவே புரியுது. அதனால நேரடியாவே அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற உங்க கொள்கையை மாத்திக்கோங்கன்னு கேலனுக்கு பலமுறை பேப்லோ மிரட்டல் விட்டு இருந்தான். அதை கேலன் கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. மதிக்காத கேலனுக்கு ஒரு பாடம் எடுக்க முடிவு பண்ணான். 1989 ஆகஸ்ட் 18 சோச்சான்ற இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த பொதுக்கூட்டத்தில் ரொம்ப தீவிரமா பேசிக்கிட்டு இருந்தாரு கேலன். அவரு பேச பேச மக்கள் ரொம்ப ஆர்வமா கைத்தட்டி உற்சாகப்படுத்திட்டு இருந்தாங்க. மக்களோட கண்களை பார்த்து தீவிரமா உணர்ச்சிகளை கொட்டிக்கிட்டு இருந்த கேலன் கூட்டத்துல கொஞ்சம் முன்னாடி இருந்த 2 பேரை பார்த்தாரு. எல்லாரும் கை தட்டிக்கிட்டு இருந்த சமயத்துல அவங்க 2 பேர் மட்டும் அவங்க சைட்ல தொங்க விட்டுக்கிட்டு இருந்த தோல்பையோட ஜிப்பை ஓபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கேலனுக்கு சந்தேகம் வர உடனே மேடை ஓரமா நின்றுகிட்டு இருந்த பாதுகாவலர்களை கூப்பிட்டு அந்த 2 பேரையும் காட்டுறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த 2 பேரும் அவங்க பையில இருந்த மிஷின் கன்களை எடுத்து மேடையை பார்த்து சாரமாரியா சுட ஆரம்பிக்கிறாங்க. மேடையில இருந்தவங்களும் கூட்டத்தை பார்க்க வந்த பொதுமக்களும் அலறி அடிச்சு ஓடுறாங்க. குண்டு மலை பொழிஞ்சு அந்த இடமே புகை மூட்டமாகுது.
கூட்டத்தை பயன்படுத்தி அந்த 2 பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. மேடை முழுக்க ஒரே ரத்த சிதறலுமா அலறலுமா இருக்கு. கேலனை எல்லாரும் தேடுறாங்க. அங்க மேடையோட ஒரு மூலையில வருங்கால கொலம்பியா அதிபர் கேலன் உடம்பெல்லாம் குண்டு பாஞ்சி ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்கிறாரு. கொலம்பியா அரசியலே ரொம்ப நடுங்கி போகுது. அமெரிக்காவோட செல்ல பிள்ளை அரசியல்வாதி கேலன் கொல்லப்பட்டதை யாராலையும் நம்ப முடியல. அடுத்து அமெரிக்கா என்ன செய்ய போகுதுன்னு எல்லாரும் அமெரிக்காவை பார்த்தாங்க. ஆனா கொலம்பியாவில் இருந்த அமெரிக்கா அதிகாரிங்க அவங்க குடும்பத்தோட அவசரமா திரும்பவும் அமெரிக்காவுக்கு போக கை கால்கள் நடுக்கத்தோட மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொலம்பியாவில் இருந்த அமெரிக்க தூதரகத்து மேல பேப்லோ வீட்டில் நடந்த அதே குண்டு வச்சு ஸ்டைல்ல ஏவுகணை ஒன்ன பறக்க விட்டு இருந்தான் பேப்லோ. தூதரக பில்டிங் சேதாரமாச்சு. அதிர்ஷ்டவசமா எந்த உயிர் சேதமும் இல்லை. இதுக்கு மேல இந்த ரத்த பூமியில நம்மளால இருக்க முடியாதுன்னு தூதரக அதிகாரிங்க அவங்க குடும்பத்தோட கிளம்பிட்டாங்க. 1989 நவம்பர் 27 எல்டாராடோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். பொகாட்டால இருந்து காலி நகரத்துக்கு 101 பயணிகளோட கிளம்புன டொமஸ்டிக் ஃப்ளைட் ஒன்று பறந்த 5 நிமிஷத்துல நடுவானத்துல வெடிச்சு செதறுது. ஃப்ளைட்ல இருந்த அத்தனை பேரும் காலி. ஒருத்தர் கூட உயிரோட மிஞ்சல. கொலம்பியா இதுவரைக்கும் பார்க்காத கொடூரத்துல இதுவும் ஒன்று. யார் குண்டு வச்சாங்க, எதுக்காக வச்சாங்கன்னு எல்லா இடத்துலையும் கேள்விகள் எழுப்பப்படுது. அதுக்கு பதில் ரொம்ப சீக்கிரமே கிடைக்குது. குண்டு வச்சது மெத்தலின் கார்டல். குண்டு வைக்க சொன்னது மெத்தலின் கார்டலோட ஓனர் பேப்லோ எஸ்கோபர். காரணம் ரொம்ப சிம்பிள். கேலன் கொலைக்கு அப்புறம் கொலம்பியா அதிபர் தேர்தல் போட்டியில இருந்த 5 பேர்ல ஏற்கனவே 3 பேர் சுட்டு கொல்லப்பட்டுட்டாங்க. இந்த கொலைகளுக்கு பிறகு அரசியல்வாதிங்க அமெரிக்கா கூட தொடர்பு வச்சுக்கிறதுக்கே பயந்தாங்க. ஆனா கேலனோட அரசியல் அசிஸ்டன்ட் சீசர்ன்றவர் மட்டும் அமெரிக்கா கூட தீவிரமா தொடர்புல இருந்தார். அவரை அதிபர் தேர்தலில் நிறுத்தி ஜெயிக்க வைக்க அமெரிக்கா ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தது. அமெரிக்காவோட நண்பன் சீசர் பேப்லோவோட எதிரியா மாறினதுல பெரிய ஆச்சரியம் எதுவும் இல்லை. பலமுறை சீசரை கொல்ல பேப்லோ ட்ரை பண்ணா. ஆனா கேலனோட கொலைக்கு பிறகு சீசருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு அமெரிக்காவும் கொலம்பியாவும் தீவிரமான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்ததால பேப்லோவோட ஆளுங்களால சீசரை நெருங்க முடியல. இந்த நிலையில ஃப்ளைட்ல சீசர் காலி நகரத்துக்கு போற தகவல் பேப்லோக்கு கிடைக்குது. உடனே திட்டங்கள் தீட்டப்படுது. ஃப்ளைட்ல குண்டு வைக்க முடிவு பண்ணி குண்டும் வைக்கிறாங்க. ஃப்ளைட்டும் வெடிக்குது. ஆனா அவங்க குறி வச்ச சீசர் மட்டும் சாகாம தப்பிக்கிறாரு. கடைசி நேரத்துல நிகழ்ச்சி கேன்சல் ஆனதால சீசர் காலி நகரத்துக்கு போகல. அதனால குண்டு வெடிப்புல மாட்டல. சீசரோட ஒரு உயிருக்கு 101 அப்பாவிங்க கொல்லப்பட்டாங்க. பேப்லோக்கு ரொம்ப நெருக்கமான அதிகாரிங்க இந்த குண்டு வெடிப்பை பத்தி பேப்லோ கிட்ட கேட்டதுக்கு இது ஒரு போர். கொலம்பியா அரசாங்கத்து மேல நான் தொடுத்திருக்கிற போர். இது இன்னும் தொடரும்னு சொல்லிட்டான். அடுத்து எங்க குண்டு வெடிக்க போகுதுன்னு பயந்து அரசாங்கம் போலீஸையும் ராணுவத்தையும் டாஸையும் எல்லா இடத்துலயும் தீவிரமா பாதுகாப்பு போட சொல்றாங்க. ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, சர்ச்சு, கவர்மெண்ட் ஆபீஸ், ஏர்போர்ட்னு எல்லா இடத்துலயும் டாஸ் அதிகாரிங்க தீவிரமா கண்காணிக்கிறாங்க, பாதுகாப்பும் போடுறாங்க. ஆனா டாஸ் அதிகாரிகளுக்கு தெரியாது பாதுகாப்பு போட வேண்டியது வெளியில இல்ல, அவங்களோட ஹெட் ஆபீஸ்க்குன்னு. ஃப்ளைட்ல பாம்பு அடிச்சு வெறும் 9 நாள்ல டாஸ் ஆபீஸை முடிச்சு விட பேப்லோ நாள் குறிக்கிறான். 1989 டிசம்பர் 6 டாஸ் தலைமை அலுவலகம். காலையில ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருந்தது கொலம்பியாவுடைய பாதுகாப்பு துறை. எப்பவும் முழு பாதுகாப்போட இருக்கிற டாஸ் கட்டிட வாசல்ல ஒரு மிகப்பெரிய இரும்பு கேட் இருக்கும். அங்க நவீன ஆயுதங்களோட பாதுகாப்புக்கு ஆட்கள் இருப்பாங்க. தாஸோட அதிகாரிங்க வர்ற கார்களுக்கு கேட் திறக்கப்பட்டு உடனே மூடிடுவாங்க.
அன்னைக்கும் அதே மாதிரி ஒரு அதிகாரியோட காருக்கு வழிவிட கேட் திறக்கப்பட்டது. அப்போ எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாம ஒரு பஸ் ஒன்னு திறந்த கேட் வழியா டாஸ் ஹெட் ஆபீஸ்க்குள்ள நுழையுது. உடனே காவலுக்கு இருந்தவங்க அந்த பஸ்ஸை மடக்க ட்ரை பண்ண யாரையும் மதிக்காம வேகமா குறுக்குல வந்தவங்களை இடிச்சு தள்ளிட்டு நேரா ஹெட் ஆபீஸை மோதுறதுக்கு பஸ் வேகமா போயிட்டு இருக்கு. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு புரிஞ்ச போலீஸ்காரர் ஒருத்தர் அவரோட ஜீப்பை வேகமா எடுத்துட்டு வந்து பஸ் குறுக்க விடுறாரு. ஹெட் ஆபீஸ்க்கு 100 அடி தூரம் முன்னாடியே பஸ் ஜீப்ல இடிச்சு நிறுத்தப்படுது. உடனே ஆயுதங்களோட பஸ்ஸை சுத்தி வளைச்ச பாதுகாப்பு வீரர்கள் உள்ள இருக்கிறவனை இறங்க சொல்றாங்க. ஆனா உள்ள ஆள் இருக்காங்களான்னு தெரியாத அளவுக்கு பஸ் முழுசா க்ளோஸ் ஆகி இருந்தது. அடுத்து என்ன செய்யலான்னு பாதுகாப்பு வீரர்கள் பார்த்துட்டு இருக்கும்போது யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வேளையில பஸ் வெடிச்சு செதறுது. இதுவரையிலும் கொலம்பியா பார்க்காத ஒரு குண்டு வெடிப்பு. டாஸ் ஹெட் ஆபீஸ் அப்படியே பாதி சரிஞ்சு விழுது. பஸ்ஸை சுத்தி நின்ன பாதுகாப்பு வீரர்கள் உடல் செதறி சாகுறாங்க. ஊருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கிற பாதுகாப்பு துறையையே மண்ணக்கவ வச்சுட்டான் பேப்லோ. மொத்தம் 63 பேர் இந்த குண்டுவெடிப்புல கொல்லப்படுறாங்க. தொடர்ந்து கொலம்பியாவில் நடக்கிற குண்டுவெடிப்பை பார்த்து மக்கள் அரசாங்கத்து மேல நம்பிக்கை இல்லாம அங்கங்க கலவரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ஆள் கடத்தல், கொலை, கார்களுக்கு டைம் பாம் வைக்கிறது, பத்திரிகைகளுக்கு பாம் வைக்கிறதுன்னு கொலம்பியா முழுக்க வெடிகுண்டு கலாச்சாரமா மாறுது. இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா கொலம்பியா அரசாங்கம் பேப்லோ கிட்ட முட்டி போட வேண்டியது இருக்கும்னு தெரிஞ்ச அமெரிக்கா அதோட உளவுத்துறை வீரர்களையும் கொலம்பியா வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்க அனுபவசாலிகளான ராணுவ அதிகாரிகளையும் கொலம்பியாவில் இறக்குது. அமெரிக்கா அதோட உளவு விமானங்களை கொலம்பியா முழுக்க பறக்க விடுது. ஃபிளைட் குண்டு வெடிப்புல 3 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டதை காரணம் காட்டி மொத்த விசாரணையும் அமெரிக்கா அதோட கைக்குள்ள கொண்டு வருது. அதுக்கு நல்ல பலன் கிடைக்கவும் ஆரம்பிக்குது. மெத்தலின் நகர்ல ஒரு பெரிய மாளிகையை சுத்தி திடீர்னு ராணுவமும் போலீஸும் குவிய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அவங்களோட பாதுகாப்பான இடத்துல நின்று துப்பாக்கிகளை மாளிகையை பார்த்து குறி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. மாளிகையிலேருந்து எந்த சத்தமும் இல்லை. உடனே ராணுவ தரப்புல இருந்து மைக்கில் மரியாதையா சரண்டர் ஆகிருங்கன்னு எச்சரிக்கை விடுறாங்க. அப்போ திடீர்னு மாளிகைக்குள்ள இருந்து 10 பேர் துப்பாக்கிகளோட வந்து ராணுவத்தையும் போலீஸையும் பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு ராணுவமும் சுட சண்டை ஆரம்பமாகுது. ஏற்கனவே ராணுவ வீரர்கள் பாதுகாப்பான இடத்துல இருந்ததால இந்த 10 பேரையும் ஈஸியா சுட்டு கொல்றாங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச ராணுவம் மாளிகைக்குள்ள நுழைய ட்ரை பண்ணும்போது திடீர்னு மாளிகைக்குள்ள இருந்து துப்பாக்கி குண்டுகள் பாய ஆரம்பிக்குது. உடனே உஷாரான ராணுவம் பதிலுக்கு சுட ஆரம்பிக்குது. சண்டை தீவிரமா நடக்குது. குறிப்பாத்து வர்ற குண்டுகளை பார்த்து திணறின ராணுவம் உடனே இன்னும் அதிக படைகளை வர சொல்லி தகவல் அனுப்புது. படைகளும் வந்து மாளிகையை சுத்தி குவிய ஆரம்பிக்குது. இவ்வளோ பெரிய படையை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது 1000 பேர் இல்ல, 100 பேரும் இல்ல, 10 பேரு, அதுவும் இல்ல, ஒருத்த மட்டும்தான். அவன் யாருன்னா பேப்லோவோட உயிர் நண்பன் குஸ்டாவோ. எல்லா விதமான ஆயுதங்களையும் நல்லா பயிற்சி பண்ணியிருந்த குஸ்டாவோ ஒரு ராணுவ படையை எதிர்த்து தனி மனிதனா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். குஸ்டாவோ தாக்குதலை பார்த்து ராணுவமே திணற ஆரம்பிக்குது. ஆனா ராணுவத்தோட படை ரொம்ப பெருசா இருக்கு. பேப்லோ தேடுதல் வேட்டையில குஸ்டாவோ மட்டும் உயிரோட மாட்டிக்கிட்டான்னா ராணுவத்துக்கு தங்க புதையல் கிடைச்ச மாதிரி. குஸ்டாவை வச்சு ரொம்ப ஈஸியா பேப்லோவை பிடிச்சிடலாம். இந்த விஷயம் குஸ்டாவுக்கும் நல்லாவே தெரியும். அவனை சித்திரவதை பண்ணி பேப்லோ இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவனை பிணைய கைதியா வச்சு பேப்லோவை சரண்டர் ஆக சொன்னா கண்டிப்பா பேப்லோ சரண்டர் ஆகிடுவான். அதுவும் குஸ்டாவுக்கு நல்லா தெரியும். இருக்கிற ஆயுதங்களை வச்சு எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ராணுவத்துக்கிட்ட சண்டை போடலாம், ஆனா ஜெயிக்க முடியாது. அதே சமயம் ராணுவத்துக்கிட்ட உயிரோட மாட்டவும் கூடாது. முக்கியமான ஒரு முடிவெடுத்தான் குஸ்டாவோ. அவனோட உயிர் நண்பன் பேப்லோவுக்காக அவனோட உயிரையே விட தயாரானான்.
துப்பாக்கி குண்டுகளை உடம்பெல்லாம் சுத்திக்கிட்டு 2 பெரிய மிஷின் கன்களை 2 கையிலையும் வச்சுக்கிட்டு மாளிகையிலேருந்து வெளியே வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நின்னான். அவங்கிட்ட யாரும் நெருங்கி வந்துடாத மாதிரி மிஷின் கன்களை வச்சு இராணுவத்தை பார்த்து சார மாதிரியா சுட ஆரம்பிச்சான். அவனை யார் வேணா ரொம்ப ஈஸியா சுடலாம், ஆனா உயிரோட பிடிக்க முடியாதுன்ற நிலைமைய ஏற்படுத்தினான். அவன் நினைச்ச மாதிரியே நடந்தது. எங்க இருந்தோ பறந்து வந்த துப்பாக்கி குண்டுங்க குஸ்டாவோ நெஞ்சிலையும் தலையிலையும் பாஞ்சி ரத்தம் தெறிக்க அவன் முடிவெடுத்த மாதிரியே உயிரோட மாட்டாம சரிஞ்சு விழுந்து சாகுறான். கொலம்பியா வரலாறுலயே குஸ்டாவோ மாதிரி தனி மனிதனா ஒரு இராணுவத்தை எதிர்த்து இவ்வளவு வீரமா சண்டை போட்டவன் எவனும் இல்லை. குஸ்டாவோ மட்டும் நினைச்சிருந்தா அமெரிக்கா கிட்ட பேப்லோவை காட்டி கொடுத்துட்டு மெத்தலின் கார்டலோட தலைவரா அவன் மாறி இருக்கலாம். பேப்லோவோட பணத்தையும் சொத்துக்களையும் அவன் அனுபவிச்சிருக்கலாம். ஆனா குஸ்டாவோ அந்த மாதிரி என்னைக்கும் நினைச்சதில்லை. குஸ்டாவோ நல்லவனா கெட்டவனா தெரியாது, யோக்கியனா அயோக்கியனா தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவன் ஒரு சிறந்த நண்பன். பேப்லோ கூட சேர்ந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துல முதலா பேப்லோக்காக ரத்தத்தை பார்த்தான். இப்போ அதே பேப்லோக்காக அவனோட உயிரையே விட்டுட்டான். குஸ்டாவோ பேப்லோக்காகவே வாழ்ந்தான், பேப்லோக்காகவே செத்தான். குஸ்டாவோ இல்லாத பேப்லோவோட வாழ்க்கையில சரிவு ஆரம்பமாக போகுது. அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.